ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாப்பாடு, அதுவும் குக்கரே இல்லாமல் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது தாளிக்கிற முறைப்படி ஆயில் ஆட் பண்ணி, அது கூட கடுகு ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ப்ளஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் இது நல்லா ஆட் பண்ணிக்கணும். அதாவது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி லைட்டாக வதக்கிட்டு, இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஆனியனை போட்டதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டிங்கனாலும் நல்லாவே வதங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நான் வந்துட்டு சக்தி மசால், அதாவது சக்தி வந்துட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு என்னடா இவ்வளோ போடுறோன்னு ஷாக் ஆகிடாதீங்க. சாதத்துக்கும் சேர்த்து இதிலே உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கூட நீங்கள் கொதிக்க விடனாலும் விட்டுக்கலாம். இல்லாட்டி அப்படியே அரிசி போடனாலும் போட்டுக்கலாம். அதாவது எந்த ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதாவது குக்கரில் நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சா போதும். ஏன்னா குக்கரில் வந்து விசில் வரும். இது வந்து நம்ம தான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா குக்கர் சாப்பாடு வந்து சில பேருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஒரு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில். அதுக்கப்புறம் என்ன 10 மினிட்ஸ்க்கு வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டு ஃபைனலாக வந்துட்டு என்ன செய்யணும், மல்லி இலை வந்துட்டு போட்டு நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.